மேஷராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, தொழில் வியாபார ரீதியா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த குடும்பம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு வருமானம் எப்படி அமைய போகுது, உங்களுக்கு பலமா பலவீனமா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரும் 7/9/2025 அன்று பௌர்ணமி வருதுங்க. ஆவணி பௌர்ணமினாலே சிறப்பு வாய்ந்ததுங்க. பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தை மற்றும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுறதாலையும் சந்ததிகளே நலம் பெறுங்க. குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுறதால வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற முடியுங்க. இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்க. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாடுகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சந்திரன் ஆதிக்கம் அதிகமுள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறதும், வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், சத்யநாராயண பூஜை செய்கிறதும் நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சாலும் பலன் 2 மடங்காக பெருகுங்க. நிலா காலம் எல்லா தமிழர்களுக்குமே விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாள்லையும் விரதம் இருந்து வழிபட்டா பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பணவரவு அதிகரிக்கும். திருமண தடையெல்லாம் நீங்குங்க. கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வரா கடன்லாம் வந்து சேருங்க. மேலும் இந்த வாரம் பெரியவங்க சொல்லுக்கு மரியாதை அளிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல சுபகிரகங்கள் சஞ்சரிக்கிறதால முயற்சிகளுக்கு ஏற்ற தனலாபம் வந்து சேருங்க. ரெடிமேட் ஆடை தயாரிப்பு, மகளிர் ஆபரண உற்பத்தி துறையினருக்கு தொழில் விருத்தியாகுங்க. புத்தக விற்பனை, தினசரி சந்தை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வரவு ஏற்படுங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியிட மாற்றம் அல்லது பதவி உயர்வு பெறுவாங்கங்க. ரியல் எஸ்டேட்ல புதிய திட்டங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. ஷேர் மார்க்கெட்ல பெட்ரோலியம், நிலக்கரி, சுரங்க நிறுவன பங்குகளில் ஆதாயம் இருக்குங்க. மாணவர்கள்லாம் வண்டியில் வாகனங்களில் மெதுவாக செல்லணுங்க. அதுதான் நல்லது. சிறுநீரக தொற்று, அடிவயிற்றில் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகுங்க. உக்கிரதெய்வ கோயில் அன்னதானத்துக்கு உதவி செய்கிறதும், வயதான பெண்களுக்கு பொருளுதவி செய்கிறதும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமான பலன்கள் தான் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலை போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். சில இடங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள்லாம் எதிர்பார்க்கலாங்க. அதே நேரத்தில் வேலை மாற்றம், சம்பள உயர்வு பற்றிய பேச்சு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் நிதானமான முன்னேற்றம் இருக்குங்க. புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையோடு ஈடுபடும் நேரங்க இது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சச்சரவுகள்லாம் வரலாங்க. குழந்தைகளால் செலவு உண்டாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் போராட்டமான சூழ்நிலை தான் இருக்குங்க. பதவி மாற்றம், இடம் மாறுதல் பற்றிய வாய்ப்புகள்லாம் தள்ளி போகலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தின் பணவரவு பற்றாக்குறை இருக்குங்க. தொழிலில் விரிவுபடுத்த கவனமாக திட்டம் போடணுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உறவினர்களால் பிரச்சனை ஏற்படலாங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக பணத்தை தேடுறதுலையும் சேமிக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் காட்டணுங்க. கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்தி சாதனைகள்லாம் புரிவாங்க. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக நிதானமாக புதிய முதலீடுகளில் இறங்கணுங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சி சற்று பாதகமான பலன்களை தான் கொண்டு வருங்க. சூரியன் 5ல் இருக்கிறதால பூர்வீக சொத்துல இருந்த சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க. மேலும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க 5ஆம் இடத்தில் கேது, சூரியன், புதன் சஞ்சாரத்தால செயல்கள் நிதானம் தேவைங்க. உங்க சொத்துக்கள்ல எதிர்பாராத பிரச்சனையெல்லாம் ஏற்படுங்க. குருவினால செயல் யாவும் சாதகமா முடியுங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் நடக்குங்க. வாரத்தோட முதல்லயே விழிப்புணர்வோட செயல்படணுங்க. பரணி நட்சத்திரக்காரங்க சுக்கிரன் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க நிலை உயருங்க. பொன் பொருள்லாம் சேருங்க. ராசிநாதன் செவ்வாயால எதிர்ப்பெல்லாம் மறையுங்க. போட்டி விலகும். உத்தியோகத்துல நிம்மதியான நிலை ஏற்படுங்க. நீங்கள் இந்த வாரத்தோட முதல்ல நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடியுங்க. உங்களோட செல்வாக்கு உயருங்க. குரு பார்வையால் திருமண வயதினருக்கு நல்ல வரன் வந்து சேருங்க. புதிய இடம், வீடு வாங்கும் கனவெல்லாம் நனவாகுங்க. மேலும் இந்த வாரம் பொருளாதாரம் ஓங்குங்க.
முயற்சிகள் சாதகமான பலன்கள்லாம் தருங்க. சுதந்திர எண்ணம் உண்டாகுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு ஏற்படுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. வீட்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறுங்க. வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது மற்றவங்க கிட்ட கருத்து வேற்றுமை ஏற்படாம தடுக்குங்க. வாழ்க்கை துணையின் நலன்ல அக்கறை காண்பிப்பீங்க. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பான பயணம் செய்யல நேரிடலாங்க. போட்டிகள்லாம் விலகுங்க. வாடிக்கையாளர்கள்லாம் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்றது நன்மையை தருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் உண்டாகுங்க. பணவரத்தும் திருப்தி தரும் விதமா அமையுங்க. மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீடிக்குங்க. பெண்களுக்கு பிரச்சனைகள்லாம் சரியாகுங்க. கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்குங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் அனுசரித்து செல்றது நல்லதுங்க. மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் ஈடுபட தோணுங்க. நீண்ட தூர பயணங்கள்லாம் செல்ல நேரலாங்க. பயணத்தின் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்லாம் நிதானமான போக்கு காணப்படுங்க. வியாபார போட்டிகள்லாம் இருந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காதுங்க. பரணி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா பணிகளை கவனிக்கிறது நல்லதுங்க. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம்லாம் ஏற்படுங்க. குடும்பத்துல எதிர்பாராத செலவு உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளோட செயல்பாடுகள்லாம் மனசுக்கு திருப்தி அளிப்பதா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உறவினர்களிடம் பக்குவமா பேசுறது நல்லதுங்க. வழக்குகள்ல மெத்தன போக்கு காணப்படுங்க. எதிர்பாராத உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க. பயணங்களால அலைச்சல் உண்டாகுங்க. மனசுல ஒருவித கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்க முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்கும் போது எதிர்ப்புகள்லாம் விலகுங்க. எல்லா நலன்களும் உண்டாகுங்க. மேஷராசிக்கு இந்த வாரம் உற்சாகமும் ஆற்றலும் நிறைந்ததா இருக்குங்க. வாரத்தோட தொடக்கத்துல சில கடினமான சூழல்ல இருந்தாலுமே உங்களோட செயல்பாடுகள்லாம் நல்ல பலனை தருங்க. இந்த வாரத்துல பொறுமையோடையும் விவேகத்தோடையும் செயல்படணுங்க. அது ரொம்ப அவசியம். கடினமான நேரத்தெல்லாம் நண்பர்களின் உதவி கிடைக்குங்க. உங்களோட வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க முடியுங்க. வார இறுதியில நீண்ட நாட்களா எதிர்பார்த்த தீர்வு கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த இனிமையான சூழல் நிலவுங்க. காதல்ல நம்பிக்கை அதிகரிக்குங்க. பருவகால நோய்கள்ல கவனமா இருக்கணுங்க. நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, பணவரவு செலவுகள்ல அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது. இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யணுங்க. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க. மேலும் பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.